வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அடிப்படையாக வச்சு நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக ஒரு ஸ்பெஷல் பேட்ச் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 டெஸ்ட்டு 4500 கொஸ்டின் 6 to 10 வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிருப்போம். முக்கியமாக சைக்காலஜி சயின்ஸ் பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். ஸ்டாட்டிக் ஜிகே பகுதியை நம்ம உள்ளார சேர்த்துருக்கோம். ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ் கொடுத்துருப்போம். பிடிஎஃப் மெட்டீரியல், பிடிஎஃப் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வித் டிஸ்கஷன், இது எல்லாம் சேர்ந்த காம்போ வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கொடுக்கறதுக்கு நம்ம டீம் தயாராக இருக்குது. தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தலைப்பு வாரியாக, அதாவது பார்த்தீங்கன்னா வரலாறு எப்படி படிப்பது, அரசியலமைப்பு எப்படி படிப்பது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தலைப்பு வாரியாக சிலபஸை டீகோட் பண்ணி நம்ம வேர் டு ஸ்டடி பேஸில் நம்ம என்ன பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி ஃபுல்லாகவே இந்த வீடியோவை ஒவ்வொரு வீடியோவை தனித்தனியாக போட்டிருக்கோம். சரிங்களா? மாணவர்களுக்கு எளிமையாக புரிகிற வகையில் அந்த ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே தெளிவாகவே நம்ம என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சயின்ஸில் பயாலஜி, இந்த உயிரியலுங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சயின்ஸில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா வந்து பயாலஜி தான். ஸோ அந்த பயாலஜியை வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ அப்போ நம்ம எந்தெந்த தலைப்பிலேருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். சரிங்களா? ஸோ 2023 பிசி எக்ஸாம், 2022 பிசி எக்ஸாம், 2 எக்ஸாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நோய்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக், அதாவது டிசீஸ்ன்னு எப்பயுமே வந்து பார்த்தோன்னா விட்டமின்ஸு டிசீஸ்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நோய்கள்ங்கிறதுலேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. அப்போ எந்த அளவுக்கு பயாலஜியில் டிசீஸ் சம்மந்தமான விஷயங்கள் அவேர்னஸ் உங்கள்கிட்ட இருக்குனுங்கிறத பார்த்துக்குங்க. நோய்கள்ங்கிறது 3. காற்று மாசுபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 கொஸ்டின். உடல்நலம் மற்றும் உணவூட்டத்திலிருந்து 1 கொஸ்டின். டைரெக்டாகவே இது சிலபஸில் கொடுத்துருக்கான். பிசியில் உயிரியல்னு கொடுத்தது மட்டும் இல்லாமல் உணவூட்டம்னு தனியாக ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கான். உடல்நலம் மற்றும் உணவூட்டம், தாவர உடற்செயலியல் அப்படிங்கிறதுலேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சியிலேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 7 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உயிரியலிருந்து கேட்டிருக்காங்க 2023. நல்லா தலைப்பை பார்த்துக்குங்க. இதே மாதிரி 2022 வந்து பார்த்திங்கன்னா தாவர உடலியலிருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உடற்கூறியலிருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஊட்டச்சத்துலேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரத்தத்திலேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நோயிலிருந்து டிசீஸ்லேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உயிரியலில் 5 கொஸ்டின். அப்போ 2022 பிசி எக்ஸாமில் பயாலஜியில் வந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 5லிருந்து 7 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஏதாவது இருக்குதானா, இங்கே பாருங்கள், டிசீஸு, நோய்கள் இங்கே வருதுங்களா, ஊட்டச்சத்து, உணவூட்டம், ஊட்டச்சத்து, சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாவர உடற்செயல், இங்கே வந்து தாவரத்தோட உடற்செயல்களை பற்றி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து உடற்கூறியல் அப்படின்னா என்னது, இங்கே பாருங்க தாவர உடலியல், இதுவும் சேம் தான், தாவர உடல் செயலியல். ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் இங்கே பாருங்க பரிணாம வளர்ச்சிங்கிறது உடற்கூறியலுங்கிறது இதெல்லாம் ஒரே டாபிக் தான். ஆல்மோஸ்ட் எல்லாம் சேமாக தான் வந்திருக்கு. மற்றது எல்லாமே இது எல்லாமே சேம் தான். ஸோ அப்போ இதுதான் வந்து பயாலஜியில் ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்காக புரிஞ்சுக்கிங்க. ஊட்டச்சத்து, நோய்கள், காற்று மாசுபாடு, தாவர உடற்செயலியல், பரிணாம வளர்ச்சி, சரிங்களா, உடற்கூறியல், ரத்தம், நோய். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப 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 முக்கியமான டாபிக் ஃபார் பயாலஜி, இந்த உயிரியல். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்தாவே தெரியும், பயாலஜி புக் எடுத்தால் நாம் எதை நோக்கி படிக்கணும், எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்கிறது இப்போ தெரியுதுங்களா? ஓகே, அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறது. பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், அறிவியல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அறிவியல்னு கொடுத்து உயிரியல்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அறிவியல்னு கொடுத்து உயிரியல்னு கொடுத்து 6 to 10 வரைக்கும் நீங்கள் படிக்கணும் இப்படின்னு மட்டும் தான் கொடுத்துட்டாங்க. ஆனால் நாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் 5 இயர்ஸை அனலைஸ் பண்ணி எந்தெந்த தலைப்பிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து 34 பாடங்களை சிலபஸ் பேஸ்டு தொகுத்து கொடுத்துருக்கோம். எத்தனை பாடங்கள்? 34 பாடங்களை வந்து சிலபஸ் பேஸ்டு ஃபுல்லாக தொகுத்து கொடுத்துருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதில் வெறும் உயிரியல் மட்டும் இல்லாமல் சூழ்நிலையல்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க பிசியில். அது மட்டும் இல்லாமல் உணவு மற்றும் ஊட்டச்சத்தியலுங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3 தலைப்பும் சேர்த்து உங்களுக்கு வந்து 34 பாடங்களை வந்து நீங்கள் 6 to 10 வரைக்கும் படிக்க போகிறீங்க. இந்த 34 பாடங்களை நீங்கள் படிக்கிறது மூலமாக
4 to 6 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாகவே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அதிகபட்சம் ஒரு 8 போகலாம். சரிங்களா? அப்போ சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட அதிகமாக வெயிட்டேஜ் எது கொடுக்குறாங்க? பயாலஜி கொடுக்குறாங்க. அதனால் கண்ணை முடிக்கிட்டு இதுக்கு நீங்கள் தாராளமாக நல்லா படிக்கலாம், ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. 6 to 10th வரைக்கும் என்னென்ன தலைப்புகள் என்னென்ன பாடங்களை படிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது உணவு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்னு பார்க்கலாம். இதில் 6th பயாலஜி வந்து டேர்ம் 1 உடல் நலமும் சுகாதாரமும், இது ஒரு டாபிக். நெக்ஸ்ட்டு 9th பயாலஜியில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், இந்த 2 பாடங்களை படித்தா போதும். உணவு மற்றும் ஊட்டச்சத்துலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சிலபஸ் இங்கே பாருங்கள், இது சிலபஸில் அந்த பேரை நேமை வந்து அஃபிஷியலாகவே கொடுத்துட்டான், உணவு மற்றும் ஊட்டச்சத்துன்னு. அப்போ அந்த தலைப்பில் இந்த 2 பாடத்தை மட்டும் படித்தா போதும் 100% ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் ரைட்டாக போட்டுடலாம். சரிங்களா? உடல்நலம் சுகாதாரம் மற்றும் நோய்கள், டிசீஸ்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வருதா? அப்போ இதில் ஒரு 5 பாடத்தை படித்தா போதும். சரிங்களா? 6 பாடம். சரிங்களா? இங்கே பாருங்க, 6th பயாலஜி டேர்ம் 1ல் உடல் நலமும் சுகாதாரமும், 7th பயாலஜி டேர்ம் 1ல் உடல் நலமும் சுகாதாரமும், 8th பயாலஜியில் தாவர உலகம், 9th பயாலஜியில் நுண்ணுயிரிகளின் உலகம், 10th பயாலஜியில் உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பாடத்தை படிச்சிங்கன்னா போதும். டிசீஸ் சம்மந்தமான கம்ப்ளீட் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடச்சிருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், சுற்றுச்சூழல் மற்றும் சூழியல், இதுவும் சிலபஸில் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல் மற்றும் சூழ்நிலையலுங்கிறது சிலபஸில் டைரெக்டாக கொடுத்துருக்கான். அப்போ இதுக்கும் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து தான் படித்தாகணும். இதில் இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். 6th பயாலஜி டேர்ம் 3ல் நமது சுற்றுச்சூழல், 8th பயாலஜி தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல், 9th பயாலஜியில் பொருளாதார உயிரியல், 9th பயாலஜியில் சூழ்நிலை அறிவியல், 10th பயாலஜியில் சுற்றுச்சூழல் மேலாண்மை, இப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இந்த 5 பாடத்தை படிக்கிறது மூலமாக சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் சம்மந்தமான எக்காலஜி சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இதிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்து 100% நீங்கள் எடுத்துடலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் படிக்கும்போது இப்படி தாங்க படிக்கணும். உங்களுக்கு எளிமையாக எல்லாத்தையும் நான் தொகுத்து கொடுத்துட்டேன். இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு படிங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிளட்லேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வருது. ரத்த ஓட்ட மண்டலம்னாவே அதுக்குள்ளே ஹார்ட்டும் வந்துடும். அப்போ 6th பயாலஜியில் டேர்ம் 2ல் மனித உறுப்பு மண்டலங்கள், 10th பயாலஜியில் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம், இந்த 2 பாடத்தை முடித்தா போதும் ரத்த ஓட்ட மண்டலங்களை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்து பாருங்கள், இனப்பெருக்க மண்டலம், 8th பயாலஜியில் வளரினம், இது பருவமடைதல். சரிங்களா? இது ஒரு டாபிக். 9th பயாலஜியில் விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் ஒரு பாடம். 10th பயாலஜியில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இந்த 3 பாடங்களை வந்து படிச்சிங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் அந்த சிஸ்டம்னு சொல்கிறோமா இல்லையா, அதாவது இனப்பெருக்க மண்டலங்கள், அதை ஃபுல்லாகவே நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன், இந்த ப்ரொஸ்ட்ரோஜன், இது சம்மந்தமாக எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள்னு அடுத்த தலைப்பு இருக்குது. 6th பயாலஜியில் டேர்ம் 2ல் மனித உறுப்பு மண்டலங்களும் ஒரு பாடம் இருக்குது. 10th பயாலஜியில் தாவரம் மற்றும் விலங்குகள் ஹார்மோன்கள் ஒரு பாடம் இருக்குது. ஸோ அப்போ இதை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணணும், நாளமில்லா சுரப்பி மண்டலங்கிறது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்கன்னா அதுலேருந்து நம்ம ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். மரபியல், ஸோ ஜெனட்டிக்கில் இருந்து பாருங்கள், 10th பயாலஜி மரபியல். அதே 10th பயாலஜியில் வந்து உயிரின் தோற்றமும் பரிணாமமும், சரி பரிணாமம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, ஜெனட்டிக்லேருந்து கேட்டிருக்காங்க. பரிணாம வளர்ச்சி, டார்வின் கோட்பாடு, இதை பேஸ் பண்ணி கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அது இந்த ஏரியாவிலிருந்து தான் வரும். தாவர செல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6th பயாலஜி டேர்ம் 2ல் செல்கள், 7th பயாலஜி டேர்ம் 2ல் செல் உயிரியல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ தாவர சம்மந்தமான செல் ஓரியன்டான விஷயங்கள் எல்லாமே இந்த 2 பாடங்களில் 100% ஃபுல்லாக கவர் ஆகிடுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தாவரங்களின் மாற்றுருக்கள். சரிங்களா? 7th பயாலஜி டேர்ம் 1ல் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள்ங்கிற ஒரு தலைப்பை மட்டும் படித்தா போதும், அது உள்ளார இருந்து ஃபுல்லாக சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், தாவர உலகம் மற்றும் செயலியல். இதில் 8th பயாலஜின்னு பார்க்கும்போது தாவர உலகம், 9th பயாலஜின்னு பார்க்கும்போது தாவர உலகம் தாவர செயலியல், 10th பயாலஜியில் பார்க்கும்பொழுது தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல். அப்போ இதை 3 பாடத்தை படிச்சிங்கன்னா தாவர உலகம் மற்றும் செயலியலை பற்றி எளிமையாக தெரிஞ்சுக்கலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. தாவரங்களின் கடத்துதல் பார்க்கும்பொழுது 10th பயாலஜி தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இந்த ஒரு பாடத்தை படிச்சிட்டிங்கனாவே தாவரங்கள் வந்து சைலம், புளோயம், இது மூலமாக வந்து
தண்டுகள் மூலமாக வேறு மூலமாக என்ன பண்ணுது, உணவூட்டத்தையும் நீரையும் கடத்ததில்லை. அதை பற்றி தெளிவான ஒரு புரிதல் தெரிஞ்சுக்கும். விலங்குகளுடைய இனப்பெருக்கம்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா, அதேமாரி தாவரங்களுடைய இனப்பெருக்கம்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது. 7th பயாலஜி டேர்ம் 1ல் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள்ங்கிற பாடத்தை படிச்சிங்கன்னா தாவரங்கள் எப்படி மகரந்த சேர்க்கை பண்ணுது, அல்லோகேமி, ஆட்டோகேமி, சரிங்களா, இதெல்லாம் படிக்கிறோமா இல்லையா. ஸோ இது எல்லாமே அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஹார்மோன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. அதில் வந்து 10th பயாலஜி தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், இந்த பாடத்தை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். விலங்குகளின் இயக்கம் மற்றும் எலும்பு மண்டலங்கள் பார்க்கும் பொழுது 8th பயாலஜியில் உயிரினங்களின் ஒருங்கமைவு எலும்பு மண்டலம், 8th பயாலஜியில் விலங்குகளின் இயக்கம், இந்த 2 பாடத்தை படிச்சிங்கனாவே போதும். விலங்குகளுடைய இயக்கம் மற்றும் எலும்பு மண்டலங்களை பற்றி நம்ம 100% தெரிஞ்சுக்கலாங்கிறத புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து திசுக்களின் அமைப்பு மற்றும் செல் பிரிதலுங்கிற ஒரு தலைப்பு. அதில் 9th பயாலஜியில் திசுக்களின் அமைப்புன்னு ஒரு பாடம் இருக்குது. அதை மட்டும் படித்தா போதும், எளிமையாக என்ன பண்ணிடலாம், இங்கே ஸ்கோர் பண்ணிடலாம். நரம்பு மண்டலங்கிறது நியூரான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th பயாலஜியில் நரம்பு மண்டலம்னு ஒரு பாடம் இருக்குது. அதை படிச்சுக்கிட்டே போதுமானது, சரிங்களா. ஸோ இப்போ இந்த கடைசியாக பார்த்த ஒரு 5-6 பாடங்கள் வந்து நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸில் கேட்காத பாடங்கள். அப்போ போன 2 வருஷம் கேட்ட அதே ஏரியாவில் தான் இந்த வருஷம் கேட்பான்லாம் நிச்சயம் எதுவுமே இல்லை. போன 2 வருஷம் கேட்ட ஏரியாவை படிச்சுக்கிங்க. போன 2 வருஷமும் கேட்காத ஏரியான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஏரியாவை இந்த வருஷம் அதிகமாக ஆழ்ந்து படிங்க. அந்த ஏரியாவிலேருந்து ஏதாவது கொஸ்டின் இடக்க முடக்கம் கேட்டு வச்சுருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் படிக்கும்பொழுது இப்படி தான் அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஓகே, லாஸ்ட் இயர் இந்தந்த தலைப்பிலேருந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு முந்தின வருஷம் இந்தந்த தலைப்பிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வருஷம் இந்த தலைப்பிலிருந்து கேட்காம கூட போகலாம், புது டாபிக் முக்கியத்துவம் கொடுக்கலாம்ல. அதனால் இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி படிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சயின்ஸு ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீ பாஸ் பண்ணுறியா, டாப் ரேங்க் வாங்குறியாங்கிறத டிசைடிங் பண்ணுற ஏரியா 2 ஏரியா. ஒன்று சைக்காலஜி, இன்னொன்று சயின்ஸு. சயின்ஸில் அதிகமாக கொஷின்ஸ் வரக்கூடிய ஏரியா பயாலஜி, இந்த உயிரியல் ஏரியா. இது அழகாக நான் டீகோட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய பிசி பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.